இப்போதைக்கு உலக அளவுல பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் வெனிசுலா அதிபரை அமெரிக்கா கைது செஞ்சிருக்கிறது தான். வெனிசுலா அதிபரை கைது செய்த பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரார். அதுல முக்கியமான ஒண்ணுதான் கச்சா எண்ணெய் தொடர்பான அறிவிப்பு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரவு நேரத்துல நடந்த தாக்குதல்ல பல பாதுகாப்பு அதிகாரிகளும் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறதா வெனிசுலா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வெனிசுலாவில இருந்த கியூபாவை சார்ந்த 32 இராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதையும் கியூபா உறுதிப்படுத்தி இருக்கு. அமெரிக்க நலன்களுடன் வெனிசுலா நாட்டை இணைக்கல அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வெனிசுலாவுடைய தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கடுமையா எதிர்த்தார். தனிப்பட்ட முறையில என்னை அச்சுறுத்துறவங்களுக்கு என்னுடைய விதி அவங்களால கிடையாது, கடவுளால தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு ட்ரம்புடைய எச்சரிக்கைக்கு பதிலளித்து இருக்கிறாரு ரோட்ரிக்ஸ். அமெரிக்க ராணுவம் கராகஸை ஆக்கிரமிச்சு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செஞ்சு சிறையில அடைத்த பின்னர் வெனிசுலாவுடைய இடைக்கால அதிகாரிகள் அங்க இருக்கிற 30-50 மில்லியன் பீப்பாய்கள் உயர்தர எண்ணெயை அமெரிக்காவுக்கு வழங்குவாங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். எண்ணெய் விற்கிறதால வரும் வருமானம் என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு, இதன் மூலமா கிடைக்கக்கூடிய நிதியானது வெனிசுலா மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுடைய நலனுக்காகவும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணெய் தொடர்பான இந்த திட்டத்தை உடனடியா செயல்படுத்த எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட்டுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. வெனிசுலாவுடைய எரிசக்தி எதிர்காலம் குறித்து விவாதிக்க அமெரிக்காவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் கூட ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கு. உலகில் அதிக அளவுல கச்சா எண்ணெய் இருப்பு இருந்த போதிலும் வெனிசுலா இப்போ ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியன் பீப்பாய்களை மட்டுமே உற்பத்தி செய்யுது. இது அமெரிக்காவுடைய சராசரி தினசரி உற்பத்தியான சுமார் 4 மில்லியன் பீப்பாய்களை விட ரொம்ப குறைவுதான். இப்போ சுமார் 50 மில்லியன் பீப்பாய்கள் வெனிசுலா கச்சா எண்ணெய் சந்தைக்கு வர்றதால எரிபொருள் விலை குறையுமா அப்படின்னு ஒரு முக்கிய கேள்வி உருவெடுத்திருக்கு. ட்ரம்புடைய அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிட்டு வருது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அறிக்கையின்படி ஜூன் மாசத்துக்குள்ள கச்சா எண்ணெயுடைய விலை அமெரிக்காவில் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு.